விவரங்களோடு இணைகிறான் சிறப்பு செய்தியாளர் திருமலை. விவரம் என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கருத்தானூர் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவர் தன்னுடைய கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இது கடந்த 18 மாதங்களாக ஓமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஷோரூமில் வேலை செய்து வரும் சத்யா அதே கடையில் மேலாளராக பணியாற்றி வந்த சக்திவேல் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் சத்யா வீட்டிற்கு சென்ற சக்திவேல் ஆசைக்கு இணங்குமாறு தொல்லை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது அதை தடுத்த சிறுவனை தான் வைத்திருந்த அருவாளால் சராமாரியாக வெட்டியுள்ளார். அப்போது தடுக்க வந்த சத்யாவையும் வெட்டிவிட்டு சக்திவேல் தப்பி ஓடியுள்ளார். இந்த சம்பவத்தில் சம்பவ இடத்திலேயே அந்த 10 வயது சிறுவன் கிருஷாந்த் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் சத்யாவின் மணிக்கட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில் தலையில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் அலறு சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் அந்த தப்பி ஓடிய சக்திவேலை தேடி வந்த நிலையில் கருப்பூர் அருகே இருக்கக்கூடிய கோரிமேடு பகுதியில் அவர் தன்னுடைய பெல்ட்டால் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சடலத்தையும் மீட்ட காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த சத்யா தற்போது சிகிச்சை பலனின்றி உயிர்ந்திருக்கிறார். தற்போது அதாவது இந்த ஆசைக்கு இணங்க மறுத்த பெண்ணை அருவாளால் வெட்டிய சம்பவத்தில் தாய் மகன் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கூடிய சூழலில் தற்போது சிகிச்சை பெற்று வந்த சத்யா என்ற பெண்ணும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி திருமலை.